மே 18 இன எழுச்சி நாள் சென்னையில் நடக்குது. தியாகம் செஞ்ச அனைத்து போராளிகளுக்கும் புகழஞ்சலி செலுத்துவதற்காகவும் ஈழத்தில் நடந்த கொடுமைகளை சொல்வதற்காகவும் அண்ணன் சீமான் மே 18 இன எழுச்சி பொதுக்கூட்டம் நடக்க வைக்கிறாங்க. அதில் எல்லோரும் கலந்துக்குங்க. எப்படி கொண்டாங்கன்னு நினைக்கும் போல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 லட்சம் பேர்த்த முள்ளிவாய்க்காலில் வர வச்சு குண்டு ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு நோ ஃபயர் சோன்னு சொல்லிட்டு கொண்டுட்டுருக்காங்க. 2 லட்சம் பேர்த்த கொண்டுருக்காங்க. 1 லட்சம் பேர்த்துக்கு மேலே ஆளை காணும். என்ன பண்ணாங்கன்னே தெரில, இப்போ வரைக்கும் தெரியல. என்ன நான் ஒன்று வேண்டது என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு இவங்க பண்ண அநியாயத்துக்கு ஒரு முடிவு வேணும். என்ன இவங்க பண்ணதுக்கு இது ஒரு இனப்படுகொலைன்னு நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர அரசுகள் எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்க. அது சொல்லுற அளவுக்கு நம்ம பண்ணணும். அதுக்கு நம்ம அவங்களும் நம்ம தமிழர்கள் தான். நம்ம தமிழ்நாடு, அது தமிழீழம், இலங்கை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எல்லாமே தமிழர்கள் தான். அதை மட்டும் மனசில் வச்சுக்கணும். நம்ம சொந்தக்காரங்களை கொண்டா, இப்போ நம்ம சொந்தக்காரங்களை ஒருத்தன் கொண்டுட்டான், ஒரு வேலை ஊருக்காரன், எப்படி இருக்கும் அவங்களுக்கு? கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேரை கொண்டிருக்காங்க. இதெல்லாம் நினச்சிக்கிட்டு எப்படி வாழ்கிறதுனே தெரியல. நான்லாம் அங்கே இல்லையேன்னு ரொம்ப கவலைப்படுறேன். அந்த இடத்துல இருந்தேன்னா நானும் இறந்துருப்பேன். ஆனால் நான் நாட்டுக்காண்டி உழைச்சிருப்பேன். ஒரு நாட்டுக்காண்டியே உயிரை விட்டுருப்பேன்னு நினச்சிருப்பேன். என்ன அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால் மே 18 இனப்படுகொலைக்கு என்ன நாள் நடக்குது, இன எழுச்சி பொதுக்கூட்டம் நடக்குது. அதுக்கு எல்லோரும் கலந்துக்குங்க. அப்புறம் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பிறந்த நாள் இறந்த நாள்லாம் நம்ம ஊருக்காங்கள அப்பப்போ தான் வருது, அப்பப்போ தான் ஞாபகம் வந்துடுது. இங்கே மே மாதம் பிறந்துட்டாலே அங்கே நடந்த கொடுமை தான் ரொம்ப ஞாபகம் வருது. இல்லாட்டா அந்த சீமானை பார்க்கும்போது அந்த ஞாபகம் வந்துடுது. எப்படிலாம் அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். அது என்னன்னா சிங்கள சினிமா சோனா. அதில் என்ன பண்ணியிருக்காங்க, அது படம் மாதிரியே எடுத்திருக்காங்க. படம் மாதிரியே அது சண்டை போடுறதெல்லாம் படம் மாதிரியே எடுத்து அதில் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இராணுவத்துக்கு நம்ம தமிழில் அப்படியே கொடுமைப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்களேன். தமிழில் பேசுகிறத அவங்க கீழே சிங்களத்தில் போட்டு படம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் இப்போ தான் பார்த்தேன். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு இப்போ மணி எத்தனை தெரியுமா? இப்போ மணி 2:27 ஆகிப்போச்சு. 2:27 AM. என்ன பார்த்துக்குங்க. அதனால் தூக்கம் வரலைங்க. தூக்கம் வரல. ஆனால் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது அது உள்ளே போயிட்டாலே அது ரொம்ப எப்படிலாம் பிள்ளையெல்லாம் அப்படி கொண்டிருக்காங்க, எப்படிலாம் பண்ணியிருக்காங்க பார்த்துங்களேன். இலங்கை இப்படி பண்ணவங்க அழியணுங்க. அந்த கடவுள் அழிச்சிருவார், கண்டிப்பாக அழிச்சிருவார். இப்போலாம் நம்ம போய் சண்டை போட்டு அவங்களாம் ஒன்றும் செய்ய முடியாது. மனசுக்குள்ளே வேண்டதை வெளியே கூடி வேண்டிக்கிற வேண்டியதான். நம்ம மக்களை கொன்னவே அழிஞ்சு போயிடணும், அவ்வளோதான். அது ஒன்று போதும். அதே மாதிரி எல்லாரும் மே 18 இன எழுச்சி பொதுக்கூட்டத்துக்கு எல்லாம் கலந்துக்குங்க. செங்கல்பட்டு மரத்தில் நடக்குது. என்ன நன்றி. நாம் தமிழர்.